விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தொல்பொருள் பூங்காவில் பழங்கால கல்மரங்கள் பாதுகாக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. காலத்தின் சுழற்சியால் கல்லாகி போன ஃபாசல் வுட்ஸ் எனப்படும் பண்டைய கால கல்மரங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள திருவக்கரை, நெய்வேலி, அரியலூர் பகுதிகளில் ஏராளமாக கிடைக்கின்றன. இந்த அரிய கால பொக்கிஷங்கள் சேகரிக்கப்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி எல்லையில் உள்ள திருவக்கரை புவியியல் பூங்காவில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 247 ஏக்கர் பரப்பளவிலான இந்த பூங்காவில் 200க்கும் அதிகமான கல்மரங்கள் உள்ளன. ஆண்டுகளுக்கு முன் மரமாக இருந்த அந்த மரங்கள் மண்ணுக்குள் புதைந்து பின்பு அதனுள் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மரங்கள் அப்படியே கல்லாக மாறி போய் அது பொதுமக்களின் காட்சிக்காக திருவக்கரை பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. பல ஊர்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து, இந்தியா முழுக்க மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் இந்த ஆச்சரியத்தினை கண்டுகளித்துவிட்டு செல்கின்றனர். 1954, 50 வாக்குல தான் இது ஒரு தேசிய பூங்காவாக அறிவிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட 2, 3 இடத்துல தான் அந்த மாதிரி கல்மர பூங்கா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்திய அளவுலயும் இது ரொம்ப முக்கியமானது. பழங்காலத்தில் மரங்களாக இருந்து பின்னர் காலப்போக்கில் கல்லாகவே மாறிவிட்ட மரங்களை இந்திய புவியியல் ஆய்வுத்துறை பாதுகாத்து வருகிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மரங்களை கண்டு ரசிப்பதற்காக திருவக்கரை தேசிய கல்மர பூங்காவுக்கு வரும் மக்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.